துடிக்க வைக்கிற என்ன அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளையும் படிக்கிற நேரம் அருமையான வாழ்க்கையாச்சு, அற்புதமான வாழ்க்கையாச்சு நம்ம நினைக்கிற அளவுக்கு. சுபஹானல்லாஹ். உலகத்தில் நிறைய நீதிமன்றங்கள் கண்டிருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்ற ஒன்று தான், எக்கச்சக்கமான நீதிமன்றம். பெருமானாரோட நீதிமன்றம் மாதிரி ஒரு நீதிமன்றம் திருக்குருவான அவங்க கல்வியில் சங்கமிச்ச பிறகு அவங்க மனித புனிதனா மாறினாங்க. யார உலகம் காட்டு மீறாண்டி என்றுச்சோ மனித புனிதனா மாறினாங்க. அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு பொம்பளை வர்றா. ரசூலுல்லாஹ்வோட நீதிமன்றத்தில் தண்டனை வந்து சாதாரணம் இல்லை, ரொம்ப கடும் பயங்கரமான தண்டனை. அல்லாஹ் கொடுக்குற தண்டனை. அது என்ன தண்டனை? விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, திருமணத்துக்கு முன்னாடி 100 கசையடி. திருமணம் பண்ணினதுக்கு பிறகு ஒரு பொம்பளை விபச்சாரம் பண்ணிட்டான்னா ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ கொலை தான், கொண்டு போடுறதுதான். என்ன விபச்சாரம் வந்து திருமணத்துக்கு பிறகு பண்ணக்கூடாது, அவ்வளோ கண்டிப்பு. இதெல்லாம் ஐரோப்பாவிலலாம் சின்ன விஷயம், இந்த தூசிப்பட்டு போகிற மாதிரி. இன்னொரு ஆம்பளையோட போவாங்க, அவங்களோட போவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது அவங்க ஹியூமன் ரைட்ஸ் என்று இருக்கிறாங்க. ஆனால் இந்த விபச்சாரத்தில் இஸ்லாம் கடுமையாக பேசுது. இதில் தெரியும் என்ன கொல்ல போகிறாங்க. அப்படி தெரிஞ்சா நீதிமன்றத்துக்கு கொண்டாந்து ஆஜர்படுத்துவாங்க. தப்பு பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, கொலை செய்யுங்க. ரசூலுல்லாஹ் நீதிமன்றம் ஆப்போசிட். ஒரு பொம்பளை வர்றா. யாரை சொல்லலாம்? நான் காமிதியா பெண், ஜுகைனா குலத்து பெண். நான் தப்பு பண்ணிட்டேன், யாரை சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன். பெருமாள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அந்த அம்மாவை அனுப்புகிறாங்க. சொல்லி அனுப்புகிறாங்கம்மா, வயிற்றில் உள்ளதை வளர்த்துட்டு வாங்கம்மா, அதை பெத்தெடுத்து வளர்த்துட்டு வாங்க, நீங்கள் போயிட்டு வாங்கம்மான்ட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கல்வி பிடிக்கல. யாரை சொல்லலாம்? தப்பு பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன், எனக்கு தௌபா வேணும். இந்த தௌபா தான் நீங்கள் எனக்கு ஹத்து நிறைவேற்றுறது, கல் அடிக்கிறது, அதை நிறைவேற்றுங்க. யாரை சொல்லலான்டா? இல்லைம்மா, குழந்தைய பெத்தெடுத்துட்டு வாங்கம்மான்ட்டாங்க. இந்த அம்மாவுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும் குழந்தை பெத்தெடுக்க? சுமார் வயிற்றில் புல்லை உண்டாக்கிட்டேன்னா ஒரு 4 மாதமாக இருந்தால் கூட 10 மாதம், குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னொரு 8 மாதம் போச்சுன்னு வைங்களேன். அந்த அம்மா குழந்தையோடு வருது, மறக்கல, யாரும் போய் பிடிச்சிட்டு வரல. சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மா வந்து திரும்ப சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம்? ஜுகைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், எனக்கு ஹத்து நிறைவேற்றுங்க. நான் ரொம்ப துரோகம் பண்ணி போட்டேன், ரொம்ப தப்பு பண்ணி போட்டேன். என் ரப்பை பார்க்குற நேரம் நான் தூய்மையாக பார்க்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், உணர்வு முந்திட்டு எனக்கு தௌபா வேணும். யாரை சொல்லலாம்? இது என் பிள்ளையோடு வந்திருக்கிறேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கன்னா கொல்லுங்கன்னு அர்த்தம். அந்த அம்மாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லைம்மா, இன்னும் குழந்தைக்கு பால் குடி மறக்க வச்சுட்டு வாம்மா அப்படின்ட்டாங்க. இந்த அம்மா போனால் பால் குடி மறக்க வைக்கிறதுக்கு 2 வருஷம் போகும். 2 வருஷமாக பால் குடிக்கணும். அதெல்லாம் மறக்க விட்டா இந்த பாவமே மறந்து போயிடும். நான் தப்பு பண்ணான்னு கேட்பாங்க, அது என்னத்துக்குப்பா என்னை கொல்லணும்னு கேட்பாங்க. ஆச்சரியமான ஹதீஸ். அந்த அம்மா வர்றாங்க, வித்தியாசமாக வர்றாங்க. சின்ன புள்ள கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்துட்டு அந்த அவங்க மகன் ரொட்டியை சூப்பி வர்றார். சஹாபி அறிவிக்கிறார். ஏன் ரொட்டி துண்டை கொடுத்தாங்க தெரியுமா? புள்ள பட்டினியில் இல்லை, பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவர் பால் குடியெல்லாம் மறந்து ரொட்டி சாப்பிட்ற பருவம் தான். இப்போ அவரால் இப்போ சாப்பிட ஏழுமன்னு காட்டணும். பெருமானார், இந்த டேர்ன் என்னை திருப்பி அனுப்பக்கூடாது. என் ரப்புக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அவன் போட்ட கோடை நான் மீறிட்டேன், இது ரொம்ப அசிங்கமான செயலில் ஈடுபட்டுட்டேன். எனக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டு நான் தௌபாவில் ஈடுபடணும். என் தௌபா தான் என்னை கொல்லுவது. அந்த அம்மா வந்துட்டு புள்ளையும் கூட்டிட்டு வந்துட்டு கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அது பாட்டுக்கு சூப்பி சப்பி வருகுது. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ்? காமிதியா பெண்ணு வந்து சொல்கிறாங்க, ஜுகைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன். யார் ரசூலல்லாஹ்? எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க, துரோகம் செய்த பெண்ணாச்சே, என் ரப்பை சந்திக்கணுமே யார் ரசூலல்லாஹ், நான் ரொம்ப அழுக்குப்பட்டு போயிட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்க யார் ரசூலல்லாஹ்னு வந்த உடனே பெருமானார் இந்த நேரம் மேலே இருந்து கீழே பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அனுப்பல, குழந்தையை எடுத்து ஃபுலான் இப்படி ஃபுலான் இன்னாருடைய மகன் அன்னார் அந்த அன்சாரி கையில் கொடுக்குறாங்க, நீங்கள் புள்ளைய வழங்குன்றாங்க. அந்த அம்மா புள்ளைய பார்க்குறாங்க, புள்ள ஒரு ஆள் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. குழி தோண்டப்பட்டு அந்த குழியில் அந்த அம்மா வைக்கப்படுறாங்க. கல்லை கையில் கொடுத்து சாபாக்கல்ல எரியுங்கன்றாங்க. அந்த அம்மா முகத்தை கொடுத்து நிற்குது. அந்த அம்மாவுக்கு கல் எறிகிற நேரம் ரத்தம் பீரிட்டு ஓடுது. ரத்த வெள்ளத்தில் அவங்க மயங்கி உழுவுறாங்க. அந்த அம்மாவுடைய ஜனாசா ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. வச்சு ரசூலுல்லாஹ் தொழுவிக்க பார்க்கிறார். மக்கள் பேசினாங்க, யாருக்கு விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு ஜனாசா தொழுவிப்பதா? இந்த பெண்ணு விபச்சாரம் செஞ்சவங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரை பார்த்து பேசுறீங்க, யாரை பார்த்து பேசுறீங்க? இன்னும் மதீனாவுல இந்த அம்மாவுடைய ஈமானை பிரிச்சு கொடுத்தா 70 பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம், அதை விட அதிகமானவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம். உங்க ஊர்ல 100 கிலோ மூட்டை இருந்தா வீட்டுல எத்தனை பேருக்கு அரிசி பிரிச்சு கொடுக்கலாம்? 1000 கிலோ இருந்தா எத்தனை வீட்டுக்கு பிரிச்சு கொடுப்பீங்க? இந்த மாதிரி கனத்த ஈமானுடைய அம்மா அந்த பெண்
தகலல் ஜன்னா, சொர்க்கம் நுழைஞ்சிட்டாங்க. பெருமானார் ஜனாசா தொழுவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித புனிதர்களாக மாற்றி தான் செய்த தப்பை முன்னாடி வந்து ஒப்புக்கொண்டு இறைவனுடைய மன்னிப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் ரூஹை துறந்தவர்களை நீங்கள் மதீனா தக்கத்தில் பார்க்கலாம். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கட்ட சாஹாப் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு